அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் மலேசியா வருகை. இல்ல. அதுக்கு முன்னாடி நிறைய நல்ல நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சிருக்காரு. சில தங்கமான விஷயங்கள் அவர் செய்வார் இல்லையா? அதுக்கு முன்னாடியே வந்து பண்ணா அமெரிக்கால இருந்து கிளம்பும்போது, அதாவது நம்ம தொலைதூரத்துக்கு பயணத்துக்கு போகும்போது டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியா இருந்ததுன்னா ரெசார்ட்ல போய் ரெஸ்ட் எடுப்போமா இல்லையா? ஸோ அதுபோல வந்து பண்ணா டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்குன்றனால நடுவுல மிடில் ஈஸ்ட் ஒரு நம்ம பகுதி தானே. ஸோ ரெஸ்ட் எடுத்துட்டு போலாம் அப்படிங்கிற ஒரு லேண்டிங்க போட்டுக்கிறாங்க கத்தர்ல. இது போல ரெசார்ட்ல இருக்கிறாங்க அப்படின்னா ரெசார்ட் ஓனர் தெரிஞ்சவரா இருந்தா கூப்பிட்டு எல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் ஜாலி பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி போவாங்க இல்லையா? ஸோ அதே போல அங்க ஒரு மீட்டிங் நடந்துக்குது. கத்தார் தலைவர் கத்தாரோட எமிர் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிக்கிறாரு. மீட்டிங்லாம் முடிச்சுக்கிறாங்க. ஏர்ஃபோர்ஸ் ஒன்லயே வந்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அங்கிருந்து ஒரு கண்டனங்களையும் போட்டார் ஹமாஸ்க்கு. மிடில் ஈஸ்டுக்கு வந்தாச்சு, அப்புறம் அதை பத்தின விஷயங்கள்ல ஏதாவது செய்யணுமா இல்லையா? அதனால அதுக்கான ஒரு டியூட்டி அப்படியே போஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ட்விட்டர்ல அவர் தனியா அவருக்குன்னு ஒரு போஸ்ட் வச்சுக்கிறாரு. ட்ரூத் போஸ்ட், உண்மை சொல்லும் பகுதி. ஸோ அந்த பகுதியில ஒரு உண்மையை சொல்லிக்கிறார். அது ஹமாஸ் இறந்த உங்களோட உடல்கள் ஹோஸ்டேஜ்லாம் புடிச்சிட்டு போனீங்களா, சீக்கிரமா ரிட்டர்ன் பண்ணிடுங்க. இல்ல, இறந்தவங்களோட உடல்கள் கரெக்டா வரல, அப்புறம் எந்தெந்த நாடுகள்ல இன்வால்வ் ஆயிருக்காங்களோ எல்லாம் ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிறது போல ஒரு மிரட்டல்களையும் போட்டுக்கிறாரு. இங்கெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா அங்கிருந்து கிளம்பி நேரா மலேசியாவுக்கு வந்து இறங்கி இருக்கிறார். ஸோ மலேசியால வந்து இறங்கினோடனே பிரச்சனைகள் நடக்கக்கூடிய நாடுகள் இருக்கும் இல்லையா? ஸோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு பிரச்சனைகளை தீர்த்து வைக்கணுமா இல்லையா? நல்ல வேளை நம்மளோட பிரைம் மினிஸ்டரான நரேந்திர மோடி அவர்கள் போல. இல்லைன்னா ஏதாச்சும் ஒன்று சொல்லி ஏதாவது ஒன்று பண்ணி வேற மாதிரி ஒன்று செஞ்சிருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குல. பட் ஆனா இப்போ வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா, தாய்லாந்து அப்புறம் கம்போதியா இந்த 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா சண்டையை பிடிச்சிருந்தாங்க இல்லையா? அமைதி தலைவர், அமைதிக்கான புறா பறக்க விடக்கூடிய பீஸுக்கான தலைவர். இவர் பேரை வந்து பண்ணா அமெரிக்காவோட அதிபர்ன்றதுக்கு பதிலா அமைதிக்கான அதிபர் தலைவர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அப்படிங்கிறது போலயே பார்க்க முடியுது ஹெட்லைன்ல. ஏன்னா தேவர்களால் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவ தூதர் அல்லவா டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். சொந்த காரணத்தினால இப்போ தாய்லாந்துக்கு கம்போடியாவுக்கு நடுவுல பேசி தீர்த்து வச்சார் இல்லையா? ஸோ அதனால 2 பேர்த்தையும் கூப்பிட்டு உட்கார வச்சு கையெழுத்து முடைச்சிட்டு அதுல நடுவுல மைக்கு இருக்குன்றதுக்காக பேசிக்கிறேன். 2 பேர்த்தையும் பிரச்சனையை நிறுத்த வச்சு அடிச்சுக்கிட்டு மாறி மாறி அடிச்சுக்கிட்டு உயிர் தியாகம் பண்ணி எல்லாம் வீரர்களை சேர்த்து இது போல செய்யறதே இருக்கு எல்லாரும். ஆனா நடுவுல பூந்து இது போல சொல்லி புரிய வச்சு அது போல வர்த்தகம் பண்ணுங்க அப்படிங்கிறது போல புரிய வச்சு இது போல பிரச்சனை நிறுத்திக்கிறேன் அப்படிங்கிறத அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பா இரு நாடுகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா தலைகுனிவை ஏற்படுத்தியிருக்கும் அப்படிங்கிற மாற்று கருத்துல. பட் இருந்தாலும் ஏன்னா அவர் அது மாதிரி பேசினாரு, அது சொல்ல வந்தேன். தாய்லாந்து வந்து பண்ண கம்போடியா இருதரப்பு பக்கத்துல உட்காந்து ட்ரம்ப் அவர்களை நடுவுல உட்கார வச்சு அமைதி ஒப்பந்தங்களை கையெழுத்து போட்டிருப்பாரு. இப்ப தெரியும் உங்களுக்கு. நல்ல வேலை நம்மளோட மினிஸ்டர் மோடி அவர்கள் போயிருந்தாங்க அப்படின்னா இந்த பக்கத்துல பாகிஸ்தான் இந்த பக்கத்துல இந்தியான்னு உட்கார வச்சு இது போல கையெழுத்து போட வச்சிருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குல ஓகே. இப்ப அங்க தாய்லாந்து கம்போடியா கையெழுத்தை வந்து பாருங்க போட்டிருக்கிறாங்க. ஸோ இரு நாடுகளும் பிரச்சனைகளை அபிஷியலா முடிச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் கம்போடியாவோட சிறை கைதிகளா போர் கைதிகளா புடிச்சிட்டு போயிருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க எல்லாத்தையும் விடுவிக்கிறோம் அப்படிங்கிறது போல தாய்லாந்து தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. இரு நாடுகளும் பேசி தீர்த்துக்கிறாங்க. ஸோ பிரச்சனை இருந்ததுன்னா நல்ல விஷயம் தான், அதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. ஸோ இரு நாடுகளோட பிரச்சனையை தீர்த்து வச்சு அபிஷியலா கையெழுத்து போட வச்சு அந்த ஒரு நல்ல காரியத்தை செஞ்சுக்கிறாரு. அடுத்தது இதே மலேசியால பல நாடுகளையும் அடுத்தடுத்து பார்த்து பேச ஆரம்பிச்சுக்கிறாரு. மலேசியால அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் அடுத்தடுத்து வரும். அதுல ஏதாவது சிறப்பா சொல்லிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அடுத்தடுத்து பார்க்க ஆரம்பிக்கலாம். பட் பெருசா அதுல எதுவும் இருக்கிற மாதிரி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் என்ன பேசுறாரு, இன்னைக்கு என்ன சொல்ல போறாரு அப்படிங்கிறது போல வேணா தனியா அது கவனிக்கலாம். பட் ஆனா அதுல அதுக்கப்புறம் பெருசா எதுவும் இல்லை. ஏன்னா இப்ப அதை விட முக்கியமான விஷயங்கள் இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை. அதுவும் வேலரி கெரோஷிமா அவர்கள் இந்த ஸ்பெஷல் மிலிட்டரி ஆபரேஷனுக்கு ஹெட்டா இருக்கிறா இல்லையா, சீஃப் ஆஃப் ஸ்டாஃப். ஸோ இப்ப அவர்கிட்ட ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் பேசினாரு. அதுல ஒரு விஷயம் இந்த புருஷ்வாட்டிங். அதை நம்ம போன பதிவுல பார்த்தாச்சு. அடுத்த மிக முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, ரஷ்ய படைகள் இருக்காங்க இல்லையா, உக்ரைனோட போர் வீரர்கள் அவங்கள கிரமியோனைஸ்க் அப்படிங்கிறது போல அந்த ஃப்ராண்ட் பகுதி சொல்லுவாங்க. அதாவது குறிப்பா பக்ரோஸ்க் பகுதின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அதை நோக்கி முன்னேறாங்க இல்லையா? ஸோ அதனால அந்த மாதிரி கிரமினோயஸ்க் ஃப்ராண்ட் அப்படிங்கிற சொல்லுவாங்க. அந்த பக்ரோஸ்க் பகுதியில நாங்க உக்ரைனோட 31 பெட்டாலியன் வீரர்கள் 31 உக்ரைனோட வீரர்களோட பெட்டாலியனை நாங்க சுத்தி வளைச்சிட்டோம். எங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள ரொம்ப அழகா வந்து பாத்தீங்கன்னா கட்டிப்பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறது போல இவரு தரப்பு ஸ்டேட்மெண்ட் வருது. இது அடுத்த ஹைலைட்.
அது என்னப்பா 31 பெட்டாலியன் அப்படிங்கிற சிலருக்கு கேள்விகள் இருக்கலாம். தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியுதெல்லாம் முன்னாடி நம்ம தெளிவா பார்த்துருவோம். பட் இருந்தாலும் ஒரு பெட்டாலியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 200லேருந்து அதாவது 250லேருந்து 500 உக்ரைனோட அந்த பெட்டாலியனோட கவுண்ட். ஒரு பெட்டாலியனுக்கு 250 நபர்கள்லேருந்து 500 நபர்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த கும்பல் பேர் தான் பெட்டாலியன் அப்படிங்கிற சொல்லுவாங்க. ராணுவ பெட்டாலியன். நம்ம அப்ராக்சிமேட்டா ஒரு பெட்டாலியனுக்கு 250ன்னு குறைச்சலா போட்டாலும் 7750 பேர் மாட்டிக்கிறாங்க. இல்ல மேக்சிமம்னு போட்டோம்னா 500 பேர் இருக்கிறாங்கன்னு ஒரு பெட்டாலியனுக்கு போட்டோம்னா 15,000 பேர். இதுல நம்ம மினிமம் எடுத்துக்கிட்டோம்னா 10,000 பேர். இப்போ 10,000 பேர்த்து வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா அண்டை கட்டி பிடிச்சி வச்சுக்கிறாங்க. பக்ரோஸ்க்கு பகுதியில. அதாவது இப்ப நம்ம மேப்ல பார்ப்போம். நான் உங்களுக்கு என்ன சொல்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும். உக்ரைனோட தென் கிழக்கு பகுதி. ஸோ ஜூம் பண்றேன், உங்களுக்கு எக்ஸாக்டா தெரியும். டொனஸ்க்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு டவுன் தான் பக்ரோஸ்க். ஸோ இதைத்தான் சுத்தி வளைச்சிருக்கிறதா ரஷ்யா தரப்புல இருந்து வந்து பண்ண ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ இதுக்குள்ளதான் 31 உக்ரைனோட பெட்டாலியன். அதாவது இங்க நிறைய வில்லேஜஸ் இருக்கு. இந்த ரெஹி, நோவோ பவலெங்கா, ஷுல்கியார், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதிகள். நல்லா சண்டை நடந்திருக்கு, நம்ம பார்த்துருக்கோம். ப்ரோமின், மோஸ்க்ரோவஸ்கி, மிர்னோகிராட் இங்கெல்லாம் இந்த அளவுக்கு ஏர் அட்டாக் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். அடுத்தது கிருஷ்ணி லிமன், ரொடான்ஸ்கி. ஸோ இந்த பகுதிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதாவது இதை நம்ம முன்னாடியே பார்த்தாச்சு. பட் இப்போ தான் உக்ரைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வில்லேஜஸ் இந்த கிரே கலர்ல மார்க் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை நடந்துட்டு இருக்கக்கூடிய பகுதிகள் அப்படிங்கிறத உக்ரைன் தரப்ப சொன்னாங்க. இதெல்லாம் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வீடியோ பதிவுகளோட நம்ம எல்லாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தாச்சு. இன்னும் சில நாட்கள் இந்த பகுதி ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துச்சுன்னு உக்ரைனே மாப் பண்ணுவாங்க. ஸோ அதை வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதெல்லாம் கிரே கலர்ல இருக்கு அப்படின்னா சண்டை நடந்துட்டு இருக்கக்கூடிய பகுதிகள் அப்படிங்கிறதோட அர்த்தம். இதே இந்த ரெட் கலர் பகுதி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட ஸ்ட்ராங் கண்ட்ரோல்குள்ள வந்துருச்சு. உக்ரைனால இப்போதைக்கு அதை அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுக்க முடியாது அப்படிங்கிறத அவங்க ஸ்ட்ராங்கான இந்த ரெட் கலர்ல மார்க் பண்ணுவாங்க. ஸோ இவங்க கிரே ஜோன் அப்படிங்கிறதோட மார்க் பண்ணிக்கிறாங்க இல்லையா? ஸோ இந்த ரெண்டு பகுதி, இந்த ரெண்டு பகுதிக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸுங்கிறது ரொம்ப கம்மி, 6 கிலோமீட்டர் தான் இருக்கு. ஸோ கம்ப்ளீட் என்ஸ்ட்ரல்மெண்ட்டுக்குள்ள இப்போ வந்துட்டாங்க. ஏன்னா ரஷ்யா இது வரைக்கும் சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க, எங்க பக்ரோஸ்பேல இது வரைக்கும் சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க. உக்ரைன் சொல்லக்கூடிய அதன் அடிப்படையில் பார்க்கும்போதே இது ஃபுல்லா என் சர்க்கிள் ஆயாச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த பக்ரோஸ்க்கு வரக்கூடிய ரோடுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்தாச்சு. இப்போ இந்த 2 ரோடு வந்துருச்சு. அடுத்து இங்க இருக்கிற கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதிகள் ரஷ்யாவுக்குள்ள வந்தாச்சு. ஸோ இங்க இருக்கக்கூடிய மொத்த பகுதிகளும் அவங்களோட கண்ட்ரோலுக்குள்ள இருக்கு. நான் தோராயமா வரைஞ்சு காட்டுறேன். இந்த ரெட் கலர்ல வரையக்கூடிய பகுதிகள். ஸோ இதுக்குள்ளதான் இந்த 31 பெட்டாலியன் இருக்கிறதா ரஷ்யா தரப்புல இருந்து கிளைம் பண்றாங்க. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கான பகுதிகள் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வர இருக்கு கூடிய விரைவில் அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. ஆனா மேற்கு நாடுகள் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது அதுவும் குறிப்பா மார்க் ரூத் அவர்கள் ரஷ்யாட்ட ஆள் இல்ல, படை இல்ல, பணம் இல்ல, ஐடியா இல்ல, எதுவுமே இல்லை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம செய்திகள் பார்த்தோம் இல்லையா? இல்லாத ஒருத்தங்க இந்த அளவுக்கு பகுதிகளை சுத்தி வளைச்சு பிடிக்கிறாங்க. உக்ரைன் சொல்றதுதான் நம்ம பாக்குறோம் இல்லையா? இந்த அளவுக்கு பிடிக்கிறாங்க அப்படின்னா இருக்கிறவங்க எந்த அளவுக்கு பிடிப்பாங்க அப்படிங்கிற போல கேள்வி இருக்கு. அந்த அளவுக்கு வீக்கா இவங்க அப்படிங்கிற போல சில அனலிஸ்ட் வந்து கேள்விகள் வர ஆரம்பிச்சிருக்கு. எது எப்படியும் வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னும் எந்த அளவுக்கு உக்ரைனால தாக்கு பிடிக்க முடியுது. ஒரு கட்டத்துக்கு மேல உக்ரைன் எங்களால முடியலங்க, நீங்க சொல்றதை கேட்டுக்கிறோம், சொல்லுங்க, என்கிட்ட ஆளுங்கள் இல்லை, ஒன்றும் இல்லை, நீங்க எந்த அளவுக்கு வரமோ வந்து நின்றுட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத உக்ரைனே வழிக்கு வந்துருவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம கமெண்ட் செக்ஷன்ல ஒரு விஷயம், ஒரு கமெண்ட் கேட்டிருந்தீங்க, வின்டருக்கு எந்த அளவுக்கு முன்னேற முடியும் ரஷ்யானால அப்படிங்கிறது போல. ஆக்சுவலா ரஷ்யாவோட பிளான் அப்படிங்கிறது பகுதிகளை பிடிச்சு முன்னேறணும் அப்படிங்கிறதே அவங்களோட இதுலயே இல்லை. ஏன்னா பிடிக்கணும்னு நினைச்சுன்னா பெலருஸ் வந்து நேராக கீழே இறங்கி கீவ் பிடிச்சிருப்பாங்க. இந்த அளவுக்கு இங்கே சண்டை பிடிக்கணும் அப்படிங்கிறது போல நீட் இல்லை. ஸோ அவங்களோட எண்ணம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இவங்களாம் சொல்றாங்க இல்லையா, ஆப்கானிஸ்தான் மாதிரி இங்க ட்ரை பண்றாங்க, யூரோப் இந்த போர்லயே இருக்க வச்சு வீக் ஆக்குறாங்க, டி ஈரோ பண்ண வைக்கிறாங்க. அதை நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். டி டாலர் பாக்குறாங்க, ஆனா டி ஈரோ ஆகிட்டு இருக்கு, ஈரோ நாணயமே இல்லாம போக போகுது அப்படிங்கிறத சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ அதுக்கான விஷயங்கள் தான் இங்க நடந்துட்டு இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல யூரோப்பியன் யூனியன் இருக்குமான்றதே ஆச்சரியம் தான். ஏன்னா ரஷ்யாவுக்கு ஒரு த்ரெட்டுங்கிறது இங்க இருக்கக்கூடிய நாட்டோ நாடுகள். அவங்க எப்ப வேணாலும் ரஷ்யாவை சொரிஞ்சுக்கிறதுக்கு இப்படிதான் இருப்பாங்க. இப்போ இந்த சண்டை இருந்துகிட்டே இருக்கு அப்படின்ற போது அவங்க வீக் ஆகிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இந்த பிரச்சனையை முடிச்சுட்டு அவங்க போறாங்க அப்படின்னா ரஷ்யா கிட்ட அவங்க சரண்டர் ஆயிட்டாங்கன்னு அர்த்தம். ஏன்னா ரஷ்யா கிட்ட தான் கேஸ் வாங்கணும்,
ஆன் ரஷ்யன் டேர்ம்ஸ்ல எல்லாமே நடக்கணும். ரஷ்யா இதுக்கு மேல ஹீரோவும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது அப்படிங்கிறது போல மெக்கானிசம் மாத்திட்டாங்க. ரஷ்யா இவங்க யூரோப்பியன் யூனியனை நம்பி இப்ப கிடையாது. ரஷ்யன் எக்கனாமி இப்ப சீனாவையும் இந்தியாவும் நம்பி மாற ஆரம்பிச்சிருச்சு. ஏசிய நாடுகளை சுத்தி வர ஆரம்பிச்சிருச்சு. அடுத்தது ஆப்பிரிக்கால ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களோட கேஸ், ஆயில், அவங்களோட வளங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அதிகமா தேவை இருக்கு. வேண்டாம், அவங்களுக்கு தர வேண்டாம். நம்மளுக்கு நிறைய தேவை இருக்கு. ஏன்னா கேஸ் விலையில நம்மளுக்கு 886 கிட்ட வருது இல்லையா? இப்ப அதெல்லாம் கம்மியாகிறதுக்கு அதிகமா இருக்கு. ஏன்னா அவங்க வாங்க மாட்டாங்க. நம்ம கிட்ட ஈஸியா பைப் லைன்ல வரதுனால சீப்பாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். இல்ல கேஸ் பிரச்சனை இல்லாம எல்லாத்துக்கும் கிடைக்கும். அதுக்கான வழிகள் இருக்கு. ஏன்னா யூரோப் வாங்கல அப்படின்னா ஆல்டர்னேட் மார்க்கெட்டா நம்ம சீனா இருக்கும். ஸோ இது போல காரணத்துக்காக தேவை அப்படின்னா அவங்க தான் ரஷ்யாட்ட வரணும். ஸோ இது போல ஆன் ரஷ்யன் டேர்ம்ஸ் அப்படிங்கும் போது அவங்களோட கரன்சிக்கு வேல்யூ இருக்காது. ஸோ அந்த வேல்யூ மட்டுப்பட அவங்களாம் ரஷ்யாக்கு எகெயின்ஸ்டா எதுவுமே செய்ய முடியாது. ஸோ அதனால இந்த போர்ல வந்து டெரிட்டோரியல் கெயின் பண்ணி வின் பண்ணும் அப்படிங்கிறது ரஷ்யாக்கு எண்ணம் இல்லை. நார்மலா இப்போ வந்து பாத்தீங்கன்னா போருக்கு வந்துட்டாங்க யூரோப். ஒன்னு சரண்டர் இல்லைன்னா போர். இந்த ரெண்டுல ஏதோ ஒன்று வந்து பாத்தீங்கன்னா அவங்க கடை பிடிச்சே ஆகணும். ஸோ என்ன பண்றாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் இங்க இருக்கக்கூடிய யதார்த்தம். உக்ரைனை வந்து வீழ்த்தி முழுசையும் பிடிச்சு அழிச்சு அந்த மாதிரி ஒரு தேவை அப்படிங்கிறது ரஷ்யாக்கு இல்லை. ஸோ அதனால பகுதிகளை வந்து பிடிக்கிறது அப்படிங்கிற எண்ணம் ரஷ்யாவுக்கு இருக்கிறத விட அப்படியே அவங்களோட பொசிஷனை ஸ்ட்ரென்த் பண்ணிட்டே இருப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமா அப்படிங்கிறத இதுல இருக்கக்கூடிய எண்ணம். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பையன் நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு அப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம உங்களோட அன்பு ஆதரவும் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு இருக்கணும். அப்பதான் நம்ம சேனல் அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சி அடைஞ்சு போய்கிட்டே இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க தயவு செஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் வளர்ச்சி அடையும். அதுக்கு உதவியா இருக்கும். உங்களோட உதவி அப்போ இருக்குன்ற நம்பிக்கை இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கை. அடுத்த போய் உங்க சந்திக்கிறேன். வெரி ஸ்டே சேஃப். பை.